ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் கடைகள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், புளி இது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். புளி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். மோஸ்ட்டாக நம்ம சாம்பார், காரக்குழம்பு, வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருப்போம். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காவை வந்து வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். வெண்டைக்காவை வதக்கி எடுத்து வச்சு முடிச்ச பிறகு எண்ணெய் ஊற்றி கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது இதுக்கு தேவையான மஞ்சள்தூள், உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். ஸோ அதுக்கோசம் நம்ம மஞ்சள்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கோம்ல, அதையும் எடுத்து இதில் போடணும். வெண்டைக்காய் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு எனக்கு காரம் கம்மியாக இருக்கும் மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதுக்கு வேகிறதுக்கோசம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். நம்ம இப்போ இது வந்து நல்லா வதக்கி விடணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து நான் மிளகாத்தூள் சொன்னேன்ல, எனக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னாலும் நான் கொஞ்சம் மிளகாத்தூளை இதில் போடுறேன். ஸோ இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த பிறகு மத்து போட்டு கடைஞ்சிட்டா நம்மளுக்கு வெண்டைக்காய் கடைஞ்சல் ரெடி ஆகிடும். நம்ம இதை சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம், தோசைக்கும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது பாருங்க, மத்து போட்டு நம்ம கடைஞ்சிடணும். கடைஞ்ச பிறகு உங்களுக்கு வெண்டைக்காய் கடைஞ்சல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.